ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ட்பிரஸ் சிஎம்எஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் த சிஎம்எஸ்? சிஎம்எஸ்னால் என்னென்னா, சிஎம்எஸ்ங்கிறது ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நம்ம வெப் டிசைன்ஸோட வெப்சைட்ஸோட கண்டென்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த சிஎம்எஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் பிஹெச்பி வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கோர் பிஹெச்பியில் தான் வந்துட்டு மேனுவலாக வந்து அட்மின் டெம்ப்ளேட் போட்டு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே ஃப்ரேம் ஒர்க்ஸாக ரிலீஸ் பண்ணாங்க. டிஃபால்ட்டாக வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் ரெடி பண்ணி அதில் அட்மின் டெம்ப்ளேட் போட்டு அது பேசிக் லெவலில் இருக்கும். அந்த மாதிரி அட்மின் டெம்ப்ளேட்டை வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணாங்க. அதை வந்து பிஹெச்பி டெவலப்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி தங்களோட வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி அதை ஆன்லைனில் அந்த வெப்பை பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கையே கொஞ்சம் டீப்பாக ஒர்க் பண்ணி ரொம்ப ஒரு பெரிய அப்ளிகேஷனாக ரெடி பண்ணி அதை ஆன்லைனில் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மூலிமா வந்துட்டு வெப்சைட் கண்டென்ட்டை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்காக ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த சிஎம்எஸ். இந்த சிஎம்எஸ்லேயே வந்துட்டு ரொம்ப நம்பர் 1 டாப்பில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூம்லா இருந்தது. ஜூம்லாவோட எக்ஸ்டென்ஷனும் தீமும் வந்து ஆன்லைனில் வந்து அதிகமாக வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷனாக அதிகமாக ரிலீஸ் பண்ணலை. ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, வேர்ட்பிரஸோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே வேர்ட்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளக்கின்ஸ் அண்ட் தீம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் ஃப்ரீயாகவே விட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்இஓலையும் வந்துட்டு வேர்ட்பிரஸ் சைட்டு வந்து டாப் ரேங்கிங்கில் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு வேர்ட்பிரஸ் வந்து இப்போ நம்பர் 1 இருக்குது. இப்போ வேர்ட்பிரஸை பற்றி மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேர்ட்பிரஸில் என்னென்ன மாதிரி சைட்ஸு நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, கார்ப்பரேட் சைட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், பிராண்டிங் சைட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், பிளாக் க்ரியேட் பண்ணலாம், இகாமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட்ஸ் வந்து மெம்பர்ஷிப் பேஸ்டு இருக்கும். அந்த சைட் கண்டென்ட்லாம் வந்துட்டு மெம்பர்ஷிப் லாகின் பண்ணால் தான் படிக்க முடியும். இப்போ ஒரு வீடியோ பிளாக் இருக்குது. அந்த வீடியோ பிளாகில் வந்துட்டு அந்த வீடியோவெலாம் நம்ம ரீட் பண்ணோன்னா யூஸரை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்லாம் வியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் வெப்சைட்ஸுக்கெலாம் வந்துட்டு இந்த வேர்ட்பிரஸ் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இகாமர்ஸுக்கும் அது மாதிரி தான். இது வந்து பேசிக்காக இகாமர்ஸுக்குன்னு ரெடி பண்ண அப்ளிகேஷன் கிடையாது. இருந்தாலும் இதில் வந்து நம்ம இகாமர்ஸ் வெப்சைட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாக வந்து இகாமர்ஸ் பிளக்கின் கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த பிளக்கினை நம்ம டவுன்லோட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி இகாமர்ஸ் வெப்சைட்டை வந்து நம்ம வேர்ட்பிரஸ் மூலயமா ஃப்ரீயாகவே ரிலீஸ் பண்ண முடியும். இந்த வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் பிளக்கின். இந்த வேர்ட்பிரஸ் பிளக்கின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்பிரஸில் இருக்க எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராமை ஒரு பிளக்கினாக வந்து ஒரு பேக்கேஜாக ரெடி பண்ணுவாங்க. அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரோக்ராமை வந்து உள்ளே கால் பண்ணுவோம். என்னென்ன நமக்கு ப்ரோக்ராம்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டு இந்த பிளக்கினாக ஃப்ரீயாகவும் இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது. அந்த பிளக்கின்ஸை டவுன்லோட் பண்ணி நம்ம இந்த அப்ளிகேஷனில் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் ரன் ஆகிறனால உங்களுக்கு சைட்டு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகும். சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளக்கின், இகாமர்ஸ் பிளக்கின், கேட்லாக் பிளக்கின். இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கும், அதை டிஃப்ரெண்ட்டாக நம்ம வியூ காமிக்க வேண்டியது இருக்கும் யூஸருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட் பிளக்கின், இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் பிளக்கின்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட பிளக்கின்ஸ் நம்ம வந்து நினச்சே பார்க்க முடியாத அளவு. ஒரு சில கான்செப்ட்லாம் வந்துட்டு நானே யோசிப்பேன், இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கெலாம் வந்து பிளக்கின் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படி இருந்தாலும் அது ஃப்ரீயாக கொடுப்பானா அப்படின்னு யோசித்து நான் ஒரு சில கூகுளெலாம் சர்ச் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நான் சர்ச் பண்ண பிளக்கின்லாம் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லா பிளக்கினும் வேர்ட்பிரஸில் மட்டும்தான் ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்கும். இதே நம்ம ஜூம்லா ட்ரூபலில் போனோன்னா மேக்ஸிமம் அது பெய்டு வெர்ஷனாக இருக்கும், இல்லை மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி பிளக்கின்ஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருக்காது. நம்ம தான் மேனுவலாக ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வந்து அதை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறேன். வேர்ட்பிரஸில் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே அவைலபிளில் இருக்குது. இந்த வேர்ட்பிரஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களோட வெப்சைட்டையோ இல்லை ஒரு வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டையோ ரொம்ப ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இகாமர்ஸ் சைட்டும் அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி ப்ரொவைட் பண்ண முடியும்.
இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஓரியன்டலாக படிக்கிறது, இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் ஓரியன்டலாக படிக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த டுட்டோரியல் ஃபுல்லாகவே மேனேஜ்மெண்ட் ஓரியன்டலாக தான் வரும். இதுக்கு வந்து பேசிக்காக உங்களுக்கு சும்மா அந்த ஜஸ்ட் HTML நாலேஜும் நார்மல் PHP நாலேஜ் இருந்தால் போதும். ரொம்ப டீப்பாக தேவையில்ல. உங்களால் வேர்ட்பிரஸ் சைட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும். வேர்ட்பிரஸ் சைட்டோ இல்லை வேர்ட்பிரஸ் பர்சனல் பிளாக்கோ இல்லை ஒரு இ-காமர்ஸ் சைட்டோ எதாக இருந்தாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். வேர்ட்பிரஸில் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் org, இன்னொன்று wordpress.com. வேர்ட்பிரஸ் org எதுக்குன்னா அது வந்து ஃப்ரீ வெப் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷனுக்கு அந்த அவனோட டவுன்லோடபுள் அப்ளிகேஷனை வந்து அங்கே வந்து வச்சுருப்பான். ப்ளக்கின்ஸு தீமு எல்லாமே வச்சுருப்பான். நம்ம ஒரு சைட் க்ரியேட் பண்ணணும், வேர்ட்பிரஸ் சைட் க்ரியேட் பண்ணோம்னா இந்த வேர்ட்பிரஸ் orgயில் போய்ட்டு அந்த வேர்ட்பிரஸ் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம ஆம்ப்லேயோ இல்லை எக்ஸாம்ப்லேயோ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தீம் பிடிச்சிருக்கு, ஃப்ரீ தீமா ப்ரீமியம் தீமா. ஃப்ரீ தீம்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் தீம்னா ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அந்த தீமை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த வேர்ட்பிரஸ் orgயில் தான் வந்துட்டு ப்ளக்கின் ஃப்ரீ ப்ளக்கின் எல்லாமே அவைலபிள் இருக்குது. வேர்ட்பிரஸ் ப்ளக்கின் எதுவுமே தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து எடுக்காதீங்க. wordpress.orgயில் இருந்து மட்டும் எடுங்க. தேர்ட் பார்ட்டி சைட்டில் இருந்து எடுத்தீங்கன்னா அந்த வேர்ட்பிரஸ் ப்ளக்கின் மூலிமா ஒரு சில பேர் உங்களோட சைட்டை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வேர்ட்பிரஸ் org சைட்டில் போய் எடுத்திங்கன்னா அவனே வந்து அந்த ப்ளக்கின்ஸை பற்றி அனலைஸ் பண்ணி அவனோட சைட்ஸில் வந்துட்டு ரைட்ஸ் கொடுத்து வச்சுருப்பான். ஸோ எந்த ஒரு கோடிங் எரரும், மேக்ஸிமம் கோடிங் எரர் இருக்காது. இந்த மாதிரி ஹேக்கிங் இஷ்யூஸ்லாம் வர்றது அவாய்ட் பண்ணலாம் நம்ம இந்த wordpress.orgயில் டவுன்லோட் பண்ணுறது மூலிமா. அடுத்து wordpress.com. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் பிளாகை வந்துட்டு ஆன்லைனில் நம்ம ஒரு ஹோஸ்டிங் வாங்கி அதில் cPanelல் போய்ட்டு க்ரியேட் பண்ணி நம்ம அதில் ஃபைல் தூக்கி போட்டு பப்ளிஷ் பண்ணுற ப்ராசஸ் இல்லாமல் wordpress.comல ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற டொமைனை புக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக பிளாக்கை வந்து உடனே ரிலீஸ் பண்ணலாம். அதில் ஃப்ரீயும் இருக்குது, ப்ரீமியமும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஃப்ரீயாக நம்ம பப்ளிஷ் பண்ணுறோன்னா wordpress.comனு அந்த நேமுக்கு முன்னாடி ஒரு டாட் போட்டு நம்மளோட பிளாக் வந்து ஒரு சப்டொமைனை க்ரியேட் ஆகும். இப்போ வந்து சுரேஷுங்கிற நேமில் வந்துட்டு ஒரு பிளாக் க்ரியேட் பண்ண நீங்கள் ஆசைப்பட்றீங்க, அது ஃப்ரீயாக wordpress.comல க்ரியேட் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா suresh.wordpress.com அப்படின்னு உங்களோட டொமைன் க்ரியேட் ஆகும். நீங்கள் வந்து wordpress.comக்கு முன்னாடி என்ன கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு பிளாக் நேம், அது வந்து சுரேஷ்னு கொடுப்பீங்க. ஸோ அதை தான் வந்து அதை எடுத்துக்கும். அதை வந்து நீங்கள் ப்ரீமியமாக மாற்றுறப்ப அந்த வேர்ட்பிரஸ்ஸுங்கிற நேம் போய்ட்டு உங்களோட கமர்ஷியல் நேம் என்னவோ அதுவே ஃபுல்லாக கொண்டு வந்துடும். அது நீங்கள் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறப்ப ஃப்ரீயாக இருக்கப்போ உங்களோட டொமைன் நேம் வந்து suresh.wordpress.comனு இருந்துச்சு. அதே நீங்கள் ப்ரீமியமாக மாற்றுறப்போ suresh.com இந்த மாதிரி மாறிக்கும். அவைலபிள் suresh.com அவைலபிள் இருந்தால் அதில் வரும், இல்லாட்டி .net .in என்ன எக்ஸ்டென்ஷனோ அதில் ஆட் பண்ணி வரும். அதில் வந்துட்டு சம் ஹோஸ்டிங் இருக்குது, 5GB 10GBன்னு இருக்குது. அது வந்துட்டு நம்மளோட ப்ரீமியம், நம்மளோட பிளாக் எந்தளவு பப்ளிஷ் ஆகுது, எந்தளவு வியூ பார்க்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிளாகை வந்து அப்கிரேட்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் wordpress.orgக்கும் wordpress.comக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம அடுத்து வேர்ட்பிரஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி பிளாக்கு வேர்ட்பிரஸ் சைட் அண்ட் இ-காமர்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ளக்கின்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலெலாம் வந்துட்டு இனிமேல் வர ஃபியூச்சர் டுட்டோரியல்ஸில் நம்ம பார்க்கலாம்.